வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல தொடங்க இருக்குது இல்லையா? அடுத்த மாசம் 23ஆம் தேதி தேர்தல். அப்போ மற்ற கட்சிகள் ஆயத்தமாயிருக்கிறாங்களோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய வேலையை வந்து சிறப்பாக தான் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே தயாராகவே ஆகல. இன்னும் அவங்க வந்து யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும், எத்தனை தொகுதி கொடுக்கணும், யார் எங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இன்னும் ஒரு தெளிவான நிலையிலே இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்னாடியே அவங்க வந்து திருச்சியில மாநாடு போட்டு 234 வேட்பாளர்களையும் வந்து அவங்க அறிவிச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டமாட்டு தேர்தல் பரப்புரை தேதியை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. 23ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை காலையில 10:30 மணிக்கு திருத்தணி முப்பாட்டன் திருமுருகன் அவர் அந்த கோயில்ல வந்து வழிபட்டுட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. மாலை 4:30 மணிக்கு திருத்தணி கமலா தியேட்டர் பக்கத்துல, அப்புறம் மாலை 6:30 மணிக்கு சோளிங்கர், இந்த இந்த இடங்கள்ல வந்து வாகன பரப்புரை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவு 8:30 மணில இருந்து 9:30 மணிக்குள்ள ராணிப்பேட்டை முத்துக்கடை பக்கத்துல வந்து பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி எப்படி அப்படின்னா, அதாவது அவங்க வைக்கிறதா சட்டம், அவங்க வந்து என்ன வேணாலும் முடிவு எடுப்பாங்க. அதனாலதான் அவங்க கட்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம். ஆனா இங்க மற்ற கட்சிகள் திமுக, அதிமுக இந்த கட்சிகள் எல்லாமே அவங்க வந்து சொந்தமா ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. இப்ப அதிமுகவில் வந்து சொந்தமாட்ட எடப்பாடியால அவர்களால ஒரு முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களால ஒரு சொந்தமாட்டு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா கூட அத்தனை கட்சிகளை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்கணும், கேட்டுதான் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும். ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. சீமான் அண்ணன் என்ன சொல்றாங்களோ, என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற கட்சிகள் வந்து திணறிட்டு இருக்காங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் வந்து நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு அந்த புத்தகத்தை கொடுத்திருந்தாங்க இல்லையா? இப்போ இன்னும் நம்ம மக்கள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போடுங்க, ஓட்டை போடுங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க. யாரு வேண்டாம்னு சொன்னா ஓட்டு போட்டுட்டு ரோட்ல நின்று போராட்டம் பண்ணுங்க. எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, சாலை சரியில்லை, கழுத்துல செயினை அறுத்துட்டு போயிட்டான், வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான், பொம்பளை பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செய்துட்டான்னு போராடுங்க ரோட்ல நின்று. யார் வேண்டான்னு சொன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டா இதுதான் நடக்கும். 50-55 வருஷமா நடந்துட்டு இருக்கு இல்லையா? இன்னும் 2026லயும் அவங்க கையில ஆட்சி கொடுங்க. 2031 வரைக்கும் அதுதான் நடக்கும். நீங்களும் திரும்பவும் போராடுங்க. எங்க பரம்பரையே திமுகவுக்கு தான் போடும், எங்கள் பரம்பரையே அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடும் சொல்றீங்களா? போடுங்க, போட்டு நாட்டை நாசமாக்குங்க. யார் வேண்டாம்னா இந்த இப்போ நடந்துலையா +2 மாணவி கொலை வழக்குல பாலியல் வன்கொடுமை செய்து துண்டு துண்டா வெட்டி போட்டு போனாம் இல்லையா? அந்த கர்மம் முடிச்சவன் ஏற்கனவே 2020ல 61 வயசு பாட்டிய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செஞ்சவனாம். அவனுக்கு ஜாமீன் கொடுத்துருக்குது இந்த நம்ம சட்டம். ஜாமீன் கொடுத்து அவனை வெளியே விட்டுருக்குது. அவன் திரும்பவும் வந்து இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டு போயிருக்கிறான். இதுதான் நடக்கும், தொடர்ந்து இதுதான் நடக்கும். நம்ம ஊர்ல நம்ம மக்களுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வராது. நமக்கு, அதாவது நம்ம குடும்பத்துக்கோ நம்மளுடைய உறவினர்களுக்கோ நம்மளை பெற்ற பிள்ளைகளுக்கோ ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் அடுத்தவன் வீட்டுல நடக்க பிரச்சனை வந்து அவங்களுக்கு பெருசாவே தெரியாது. சரியா? அதுதான் இங்க. அடுத்தவனுக்கு ஒரு துன்பம் துயரம் நடக்கும்போது அதை வந்து அந்த பிரச்சனை அந்த சம்பவம் வந்து நாளைக்கு நமக்கும் வந்துரும் அப்படின்னு இன்னைக்கு அந்த எண்ணம் வருதோ அன்னைக்குதான் நம்ம மக்கள் வந்து தெளிவடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அது வரைக்கும் இவங்க இதுதான் சொல்லியிருப்பாங்க. என்னதான் நம்ம வந்து பாடம் புகட்டினாலும், என்னதான் வந்து நம்ம எடுத்து சொன்னாலுமே மக்கள் வந்து சிந்திக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சிந்திக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த சிந்திக்கக்கூடிய சிந்தனை வரவும் செய்யாது. ஏன்னா இவங்க வந்து 50-55 வருஷமா அப்படி ஒரு போதையை வந்து ஏத்தி வச்சிருக்கிறாங்க நம்ம மக்களுடைய தலையில. அதனால வந்து அண்ணன் சீமான் அவர்களே, நீங்க வந்து என்னெல்லாமோ சொல்றீங்க, நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. எனக்கு நீங்க சொல்றலாம் வந்து புரியுது, எடுக்குது. நீங்க வந்து ஆடு மாடு மேய்த்தல் வந்து அரசு பணின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா நான் முதலா வாரேன். ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணின்னா நான் முதலா வாரேன்ப்பா. மற்றவங்க வாராங்களா இல்லையோ, நான் ஆளா வந்துருந்தேன்.
எனக்கு அதுதான். நமக்கு இங்க வேற ஒரு ஊர்ல இருந்து அவங்களுக்கு அடிமையா இருக்கிறதோட, நம்ம ஊர்ல சொந்தமாட்டு அரசு வேலையில குடும்பத்தோட இருந்து செஞ்சுட்டு போலாமே. என்ன இருக்கு இப்போ? எனக்கு புரியுது. இன்னும் மத்தவங்களுக்கு புரியல. அவைங்கலாம் என்னைக்கு புரிஞ்சு உங்களுக்கு ஓட்டு போட வருவாங்களோ என்னமோ தெரியல. பாப்போம். இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. இதுக்கு மேல இன்னும் எப்படி விலைக்கு சொல்ல முடியும்? ஒரு காலத்துல வந்து மக்களுக்கு வந்து இந்த போதிக்கிறதுக்கு ஆள் இல்ல. நாகரிகம் வளரல. அந்த வளர்ச்சி இன்னும் அடையல அப்படிங்கிற நிலைமையில இருந்தது. ஆனா இப்போ உலகத்துல என்ன நடக்குது, எங்க என்ன நடக்குதுன்னு எல்லாமே உள்ளங்கையில இருக்குது. எல்லாம் ஃபோன தட்டுனா எல்லாம் வந்துரும். நாகரிகம் வளர்ந்துருச்சு. அந்த நம்மளுடைய மக்களுடைய அறிவு வளர்ச்சி வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் வந்து திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் தான் ஓட்டு போடுன்னு சொல்றாங்களே! இது வந்து எப்படி ஜீரணிக்கவே முடியல. இன்னும் என்னது எப்படி விலைக்கு சொல்ல முடியும்? இன்னும் எப்படி விலைக்கு சொல்ல முடியும்? இன்னும் நாங்க போய் சாக்கடையில தான் விழுவோம் அப்படின்னாக்க எப்படி? இந்த பக்கம் வாங்க நல்ல தண்ணி இருக்குது. இந்த பக்கம் வந்து குடி அப்படின்னா, எங்களுக்கு சாக்கடை தண்ணியே பெஸ்ட்டு. நாங்க அங்கேயே குடிச்சுக்கிறோம். காலங்காலமா சாக்கடை தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு நல்ல தண்ணியே வேண்டாம் அப்படின்னாகி, இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியல. சீமான் அண்ணன நெனச்சா தான் ரொம்ப பரிதாபமா இருக்குது. தெரியல சீமான் அண்ணன் வந்து இந்த தடவ வெற்றி பெறுவாரா? ஏன்னா காசுக்கு மயங்குற நம்ம மக்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி சீமான் அண்ணனுக்கு ஓட்டு கிடைக்கும்? எப்படி சீமான் அண்ணன் வந்து ஆட்சிய பிடிப்பார் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நெறைய இடங்கள்ல வந்து மக்கள் வந்து தெளிவு அடைஞ்சிருக்கிறாங்க. சீமான் அண்ணன் அவர்களுடைய இப்போ அவங்க குடுத்த அந்த ஆட்சி வரைவுரைய வந்து ஒரு ஒரு 10% வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. 90% வந்து எதிரா தான் நிக்கிறாங்க. இன்னும் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு புரியல. இதுக்கு மேல இன்னும் எப்படி சொல்லி அ வ நேரடியா போய் சொல்லியாச்சு. நம்மள மாரி ஆட்கள் வந்து நெறைய வீடியோக்கள் மூலமாட்டு போய் சொல்லியாச்சு. இன்னும் புரிய மாட்டேங்குதே! இன்னும் புரிய மாட்டேங்குதே! ரூ. 1000 குடுக்குற ஐயா ஸ்டாலின் அவர்கள தான் பெருசாட்டு எடுத்து கொண்டாடுறாங்க. இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு யாரும் எதுவும் குடுக்க போறது கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க. வாயால தான் சொல்லுவாங்க. 2026 தேர்தலுக்கு பிறகு யாரும் குடுக்க போறது கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு கடன் வந்து 10 லட்சம் கோடிய தாண்டி போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில எப்படி குடுக்க முடியும்? சாத்தியம் கிடையாது. நம்ம மக்கள வந்து ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு தான் இந்த மாரியான கவர்ச்சியான திட்டங்களை வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து குடுத்துட்டு இருக்குது. மக்கள் தான் வந்து தெளிவா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க. சிந்திச்சு யாரு வந்து நல்லது நினைக்கிறா, மக்களுக்காக நிக்கிறா அப்படிங்கிற மாரி சிந்திங்க. சிந்திச்சு வாக்களிங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வாய்ப்புகள் வந்து எப்பவுமே கிடைக்காது. கிடைக்க வாய்ப்ப வந்து நழுவ விட்டாக்கி அந்த அந்த மாதிரியான வாய்ப்பு கடைசி வரைக்கும் நம்ம தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும் கிடைக்காது. அதனால வந்து சீமான் அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை வந்து அவர்களை மாதிரி எடுத்து சொல்லுவதற்கு நம்ம தமிழர்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டோட பிரச்சனை, இந்தியாவோட பிரச்சனை, உலக பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்வதற்கு இனி அவரை விட்டா ஒரு ஆள் கிடையாது. மொத்தத்துல தமிழர்களுக்கு சீமானை விட்டா ஆள் கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு பொருள் வந்து இருக்கும்போது அதோட மதிப்பு தெரியாது. அந்த பொருள் வந்து இல்லாம போகும் தெரியுமா? அப்பதான் வந்து அதோட மதிப்பு தெரியும். சீமான் அண்ணன் வந்து இன்னைக்கு இருக்கிறாரு. நமக்காக செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால வந்து அதோட மதிப்பு சீமான் அண்ணன் அவர்களுடைய மதிப்பு தெரிய மாட்டேங்குது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில எப்படி ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆச்சுன்னா, அப்பதான் தெரியும். நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அப்படித்தானா? தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஓரளவு மக்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு கிடைக்காம போகுதோ அன்னைக்கு தான் வந்து சிந்திப்பாங்க. சீமான் சொன்னது சரிதான்ப்பா. கரெக்ட்டா இருந்திருக்கன்ட்டு. அது ரொம்ப காலம் இல்ல. வெகு விரைவில் நடக்கும். நீங்க தொடர்ச்சியாட்டு இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்களா? தொடர்ச்சியாட்டு ஓட்டு போடும்போது இன்னும் ஒரு 10, 15 வருஷத்துல வந்துரும். அந்த மாதிரி கொண்டு வந்துருவாய்ங்க. ஆனா ஒரு இளமையா இருக்கும்போதே அறிவு ஆற்றலோடு அறிவு வந்து அந்த இளமையில இருக்கும்போதே ஆட்சி அதிகாரத்தை குடுப்பது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். வயது ஆக 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 இளமை குறைய குறைய வந்து அந்த எண்ணங்கள் வந்து குறையும். அது வந்து எல்லாமே இயற்கை தானே. அது வந்து நடக்கிறது தானே. நம்ம வந்து வாய்ப்புகள வந்து நழுவ விட்டுட்டு நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு என்ன? இன்னைக்கு நம்ம வீட்ல சோறு உண்டாகுதா? சோறு கிடைக்குதா? இன்னைக்கு நமக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்குதா? அததான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, நாளைக்கு நமக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்குமா? கிடைக்குமா? அப்படிங்கிறது மாதிரி சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்றது வந்து நாளைக்கு அடுத்த முறையினருக்கு அந்த மாதிரி தான் அவருடைய திட்டங்கள்லாம் போயிட்டு இருக்க தவிர, இன்னைக்கு நம்ம கையில என்ன இருக்குது? அததான் வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும்.
மாறுமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல எந்த அளவுக்கு இந்த சீமான் அண்ணனுக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.